அனைவரையும் நேசிப்போம். நூற்றுக்கு அதிபதியான ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தார். நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து என் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்புகிறான். இப்படியாய் லூக்கா 7:3 பதிவு செய்கிறதே, நூற்றுக்கு அதிபதி விசுவாசமுள்ள மனிதனாயிருந்தது மாத்திரம் அன்றி தன் வேலைக்காரன் மேல் அவனுக்கு இருந்த அன்பை பார்க்க முடிகிறது. ரோம அதிகாரிகள் பொதுவாக இருமாப்புடன் நடந்து கொள்ளுகிறவர்கள். ஆனால் இவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக விசுவாசத்துடன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்று கூறுகிறதை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு போகிறார். நம்முடைய வீட்டிலும் வேலைக்காரர்கள் பணிப்பெண்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய அலுவலகத்தில் நமக்கு கீழாய் ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கலாம். நாம் அவர்கள் நலனிலே அக்கறை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமோ, அவர்களுடைய எதிர்கால வாழ்வு வளமாய் மாறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மால் இயன்றதை செய்து அவர்கள் வாழ்வுக்கு ஒளியேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். வேலைக்காரர்கள் நமக்கு அடிமைகள் அல்ல, அவர்களையும் நன்றாய் நேசிக்கிற இருதயம் நம்முடைய இருதயமாய் மாற்றம் பெற வேண்டுமே. அவர்களை மனதாலும் உடலாலும் காயப்படுத்தாதபடி அவர்களை நேசிக்கிற நல் உள்ளங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அயர்லாந்து தேசத்தில் ஸ்டூவர்ட் என்ற விசுவாசி கிறிஸ்துமஸ் காலத்திலே படுக்கையில் இருந்தவாறு இயேசு என் வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என நினைத்து கொண்டிருந்தாராம். உன் ஆசையின்படியே நாளை வருகிறேன் என ஒரு குரல் கேட்டது. மறுநாள் தேநீர் ரொட்டி போன்ற உணவுகளை தயாரித்து இயேசுவுக்காக மணிக்கணக்கிலே காத்து கொண்டிருந்தாராம். ஒரு பெண் கிழிந்த ஆடையோடும் பசியோடும் கையில் குழந்தையோடும் வந்தாள். ஸ்டூவர்ட் அந்த பெண்ணுக்கு கம்பளி ஆடையும் ரொட்டியும் தேநீரும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அப்படியே வயது முதிர்ந்த மனித பசியோடு குளிரில் நடுங்கியபடி வருகிறார். அவருக்கும் கம்பளி ரொட்டி தேநீர் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அன்றிரவு இயேசு அவருக்கு ஒரு காட்சியை காண்பித்தாராம். அதில் அந்த பெண்ணும் முதியவரும் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பதை கண்டார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதே. இன்றைக்கு கஷ்டப்படுகிற ஏழை எளியோருக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவருக்கே நாம் செய்கிறோம் என்கிற சிந்தையை பெற்றுக் கொண்டவர்களாய், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்கிற வசனத்தை நன்றாய் அறிந்து கொண்டவர்களாய், அனைவரையும் நேசிப்போ, நமக்கு கீழாய் பணி செய்கிற அன்பு உள்ளங்களையும் நேசித்து அவர்கள் வாழ்வு ஒளிபெற உதவி செய்வோம்.